ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாவ் ஏ நைஸ் டே. எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, நேற்று நைட்டு வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் சாதம், அவரைக்காய் கேரட் போட்டு பொரியலுங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இந்த பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட நாள் வச்ச குழம்ப மறுநாள் சாப்பிட்றப்ப தாங்க அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேத்தியே என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட போது கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எனக்கு மறுநாளாக அதே லஞ்சுக்கு பேக் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் கேரட் பொரியல், சாதம், தயிர் வந்து வீட்டிலேயே நான் உர போட்டு வச்சுருவேங்க. எங்கள் பசுமாடு பால் கரெக்டை வாங்கி உர போட்டு வச்சுருவேன். அதையும் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் என் பையனுக்கு மட்டும்தான் லஞ்ச் ரெடி பண்ணேன். எங்கள் பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்குது, அதனால இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. எங்கள் பையனுக்கு வந்து சாதம் வந்து கலரி அப்படியே எண்ணெய் ஊற்றி கலரி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து தனித்தனியாக சாதம், குழம்பு, பொரியல் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். தயிர் எல்லாம் வச்சுட்டு பையனுக்கு ஸ்நாக்ஸ் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.